சின்ன வயதில் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் 11 வீடு இருக்கிற ஒரு தெருவில் வசித்து வந்தோம். நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அப்போ ஒரு குட்டி நாய் டாமி அப்படின்னு அந்த நாய் ஒன்று வாங்கி வச்சிருந்தோம். அந்த நாய் எப்படின்னா ரொம்ப பிரியம். என் கூடவே தான் வரும், காலுக்குள்ளே சுற்றி சுற்றி வரும், கூட படுத்துக்கும், சாப்பாடும். ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன், கூட்டிகிட்டு வருவேன். ரொம்ப பிரியமாக இருந்துச்சு, ரொம்ப பாசமாக. வீட்டில் எல்லாத்து மேலேயும் அவ்வளோ இதாக இருக்கும், அட்டாச்சாக இருக்கும். கொஞ்சம் நாள் ஆச்சு, வருடங்கள் ஆச்சு, இந்த நாய் பெருசாச்சு. 11 வீடு இருக்கிறப்ப இந்த நாய் என்ன பண்ணு, எங்கள் கிட்ட விளையாடுற மாதிரியே பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்டயே விளையாட தொத்துக்கால் போடும். யாராவது வர்றாங்கன்னா அது மகிழ்ச்சியை காட்ட, சந்தோஷத்தை காட்ட அது என்ன செய்யும்னா டபக்கு டபக்குன்னு மேலே ஏறி 2 கால் போடும். அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பயந்துக்கிட்டு கடிக்க வருது இல்லை நம்மளை துரத்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயத்தில் கத்துவாங்க. அப்போ அந்த 10 வீட்டுக்காரங்க சேர்ந்து முடிவெடுத்தாங்க, இங்கே பாருங்க, ஒன்று உங்கள் நாய் கொண்டு எங்காவது விடுங்க, இல்லைன்னா நாங்கள் சாப்பாட்டில் விஷத்தை வைக்கிறோம். அப்போ எங்கள் அம்மா அப்பா பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட. நான் கத்துறேன், உங்களுக்கெல்லாம் மனசு இருக்கா, உங்களுக்கெல்லாம் இதயம் இருக்கா, இல்லை கல் இருக்கா, இப்படி அது வாயில்லா ஜீவன், அதை போய் நீங்கள் கொல்றங்கிறீங்களே, இப்படி இருக்கிறீங்களே, நீங்கள்லாம் எப்படி இதாக இருப்பீங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா ஒரு முடிவுக்கு வந்தாங்க, சரி இது வச்சிருக்கிறது தொந்தரவு தான், ஏன்னா யாரையாவது கடிச்சிருச்சுன்னா நாளைக்கு பிரச்சனை. சண்டைக்கு வந்து இங்கே 11 வீட்டு 10 வீட்டோடய நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது டெய்லி இதனால. அதனால் என்ன செய்வோம், இதை ஒரு சாக்கில் கட்டி ஒரு 30-35 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அது எங்கேயோ போயிட்டு போகுது, என்னமோ ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. நான் சண்டை போடுறேன், அப்படின்லாம் விடக்கூடாது, நாய் கண்டிப்பாக வச்சுருக்கணும், யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், சங்கிலி கட்டி வச்சுக்கிறேன், கூடவே வச்சுக்கிறேன், அதை வெளியிலே விட மாட்டேன், வெளியில் போனால் தானே பிரச்சனை, அப்படி இப்படின்னு நான் பேசுகிறேன். அடுத்த நாள் நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க நாயை சாக்கில் கட்டி கொண்டு போய் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி விட்டுட்டு வந்துட்டாங்க. சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே தேடுறேன் நாயை காணோம். எங்கள் அம்மாட்ட போய் சண்டைக்கு நிற்கிறேன், எங்கே நாய் அப்படின்னு கேட்குறேன். அம்மா சொல்கிறாங்க, டாமி எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு, வேணா இன்னொரு குட்டி நாய் வாங்கிக்கலாம், ஏன்னா அது பக்கத்து வீட்டோட போய் சண்டை போட்டுட்டு இருக்குது, அது சரிப்பட்டு வராது, நமக்கு ஒத்து வராது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அழுகிறேன், அடம் பிடிக்கிறேன், காய்ச்சல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இரவு 8 மணிக்கு குடும்ப ஜெபமாலை செய்கிற பழக்கம் உண்டு. அப்போ அழுதுகிட்டே ஜெபமாலையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் குடும்பமாக, 2 அக்காங்க, அண்ணன், அப்பா, அம்மா, நான் எல்லாம் ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். 3வது 10 ஜெபமாலை சொல்லுகிற போது எங்கள் இல்லத்தை கதவை யாரோ புராண்டுற மாதிரி ஒரு சத்தம். இது யாரா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா டாமி வந்திருக்காட்டிருக்கு, அது மூச்சு வாங்குற மாதிரியே மூச்சு வாங்குது. டாமி எப்படா வரும், 40 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டாச்சு, டாமிலாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்த 10 மணி முடியுது, திரும்ப பெறான்ற சத்தம், ஒரு மாதிரி மூச்சு வாங்குற சத்தம். திரும்ப சொல்கிறேன், அம்மா டாமி தான் நினைக்கிறேம்மா, நீ அதையே நினச்சிட்டு கடை, அது நீ வராது அப்படிங்கிறாங்க. 5வது 10 முடிச்சோடனே அது குறைக்குது. ஓடி போய் கதவை திறந்ததும் அது நேராக ஓடி வந்து என்கிட்ட விளையாடாம எங்கள் அப்பா காலை சுற்றி சுற்றி வந்து வாழை ஆட்டிக்கிட்டு எங்கள் அப்பா மேலே தாவுச்சு. எனக்கு வந்துச்சு கோபம். அட நாயே, உனக்கு இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறது நான், உனக்காக எங்கள் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறது நான், உனக்காக பேசிட்டு இருக்கிறது நான், நீ வந்து என்கிட்ட வராம எங்க அப்பா கிட்ட போற அந்த மனுஷன் தான் உன்னை சாக்கில் கட்டி கொண்டு போய் 40 கிலோமீட்டர் தள்ளி விட்டுட்டு வந்திருக்கார், நீ அவர்கிட்ட போறியே, கொஞ்சமாவது புத்தி இருக்கா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிங்கிறப்ப யோசிச்சு பார்க்குறேன். அந்த நாய் பேசுறது போல எனக்கு வேற எங்கேயும் போக தெரியாது, என் எஜமான் கொண்டு போட்டாலும் சந்தோஷமா சாவேன், ஒருவேளை உயிர் பிச்சை கிடைச்சதுன்னா வேற எங்கேயும் போக தெரியாது, என் எஜமானன் காலடிக்கு தான் மீண்டும் மீண்டும் வருவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கிறேன், ஆமா இல்ல, 2 வேளை உணவு போடுகிற போது எப்படி விசுவாசத்தை காட்டுது, எவ்வளவு நன்றியா இருக்குது.
என் எஜமானன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்னை கொண்டு போடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவர் கொண்டு விட்டாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வேற எங்கேயும் போக தெரியாது. இதை விட சொகுசா, இதை விட நல்ல, இதை விட சந்தோஷமா ஒரு இடத்துல போக தெரியாது. என்ன நாளும் கஷ்டத்திலையும் கவலையிலையும் பிரச்சனையிலையும் போராட்டத்திலும் வேற எங்கும் போக தெரியாது. என் எஜமானிடத்தில் நான் வருவேன். இன்னைக்கு அதுதான் நம்மளோட நிலைமை. இப்படி அந்தோனியார் தான் நமக்கு சொல்றார், இறுதி வரை ஆண்டவரை சிக்கனை பிடித்து கொண்டு அவரை சுற்றி சுற்றி வருகிறேனா, அல்லது விசுவாசத்தால் தளர்ந்து குழம்பு எனக்கு என்னதுக்கு இந்த நிலைமை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை, இனி கோயிலுக்கு போக மாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு எதிராய் செயல்படுகிறேனா. ரொம்ப அழகா நிறை வார்த்தை நிறைவடைந்து, அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவர் விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம புனித அந்தோனியார் ஒரு பெரிய புனிதராக, எத்தனையோ புனிதர்கள், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட புனிதர்கள் இருக்காங்க. அத்தனை புனிதர்கள் மிகச்சிறந்த ஒரு உன்னத புனிதராக இவர் கொண்டாடப்படுகிறார். ஏன்? விண்ணரசின் இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார், செவிமடுத்தார், அதை வாழ்வாக்கினார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கடவுள் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கார், எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கார். உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு நாளே பத்தாது. எவ்வளோ இது பண்ணியிருக்கிறார். காலைல கண்ணு முழிக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரை தூங்குறப்ப கூட கடவுளுடைய பிரசன்னம் எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் நம்மை வழிநடத்துகிறது. நினைச்சு பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே உன் கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அஞ்சறிவுன்னு சொல்றாங்க. உயிர் வாழ வாய்ப்பு கிடைச்சப்ப வேற எங்கேயும் அது போகலை, தன் எஜமானனை நோக்கி ஓடி வந்தது. இன்னைக்கு 6 அறிவு, நல்லா படிச்சிருக்கிறேன், வசதியா இருக்கேன், ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஆண்டவரை மட்டும் நான் தேடுகிறேனா, அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தேடுகிறேனா? சிந்தனையோட இந்த திருப்பலியில பக்தியோடு பங்கெடுப்போம். இறைக்கரம் தொடர்ந்து நம்மை வழிநடத்தட்டும்.